பிசினஸ் நல்லபடியா வரணும், இன்னுமே மேல போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ள ஒரு நபர் அலோவ் பண்றாரு. இப்படி அந்த நபர் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்ததுனால வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களோட ஒய்ஃபுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா இவர்னால சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்ல பார்க்க போறோம். தொடர்ந்து பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல அசம்பாவிதமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இது அத்தனையுமே எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி பிரில்லியண்டா இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். சொல்லப்போனா ட்ரம்ல இருந்த ஒரே ஒரு ஸ்டிக்கர், அந்த ஒரு ஸ்டிக்கரை வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க. இந்த கேஸ்குள்ள நடந்த அந்த கொலையை வந்துட்டு யாரு பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. அதுவும் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே கோவம் வரலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹை ஃபீவரு, பயங்கரமான கோல்டு. ஸோ வீடியோ மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த கான்செப்டை ரெடி பண்ணி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணி இந்த கேஸை நான் கொண்டு போகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு இந்த வாய்ஸ் வந்துட்டு இக்னோர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மணச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வையம்பட்டி. இந்த திருச்சி திண்டுக்கல் ஹைவேல டிராவல் பண்ணுற பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வையம்பட்டி அப்படின்ற அந்த ஊரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த வையம்பட்டிக்கு பக்கத்துல செவ்வரியன் பாளையம் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்துல நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இனோவா கார் வந்துட்டு பலமா போயிட்டு மோதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கார் எரியறதுனால சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான நெருப்பு புகையா இருந்திருக்கு. ஊர் மக்கள் அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு வந்து கூடுறாங்க. என்னது இது, இந்த கார் வந்துட்டு எப்ப வந்து இடிச்சது, இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, உள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி உள்ளார வந்துட்டு பார்த்திருக்காங்க. இப்படி பார்த்தப்ப அந்த காருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 நபர்கள் வந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி நடந்த இந்த விஷயத்த சொல்றாங்க. வையம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கால் வந்து அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த இடம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மக்கள் கூட்டமா இருக்கிறத பாக்குறாங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுட்டு மேற்கொண்டு அந்த இடத்துக்கு யாரும் வராத மாதிரி சீல் பண்றாங்க. உள்ளார ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர வைக்கிறாங்க. கூடவே மோப்பனாய வர வச்சு அதை வச்சு எதனாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஆனா சர்ச் டாக் வச்சு இவங்க தேடி பார்த்ததுல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பெருசா எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்குமே வந்துட்டு பெருசா எதுவும் கிடைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ரோட்டை பாக்குறாங்க. அந்த ரோட்டை பார்த்தப்ப பெருசா அந்த கார் வந்து ஸ்கிட் அடிச்சுட்டு வந்து மோதுற மாதிரி தெரியல. யாரோ காரை வந்துட்டு நகர்த்தி கொண்டு வந்து அந்த மரத்துக்கிட்ட வச்ச மாதிரி இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த காருக்குள்ள இறந்து போன அந்த 2 பேர் யாரு, இது விபத்தா, தற்கொலையா, இல்ல கொலையா? கார் வந்துட்டு என்னதான் பெரிய லெவல்ல இடிச்சு டேமேஜா எரிஞ்சிருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஜினுக்கு வந்துட்டு பெருசா எந்த ஒரு சேதாரமும் ஆகாது. வழக்கமா ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு இன்ஜின் போடுவாங்க. அந்த ஒவ்வொரு இன்ஜினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் இருக்கு. இப்ப அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் சீரியல் நம்பரை வச்சு இந்த கார் யாரோடையது, யார் வந்து வாங்கியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு நம்பரை வச்சு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ரைட்டா அந்த கம்பெனிக்கே போயிட்டு இந்த சீரியல் நம்பர் இன்ஜின் வந்துட்டு எந்த காரோடையது, அந்த காரை நீங்க யாருக்கு வித்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்படி விசாரிச்சதுல திருச்சி கிராஃபோர்ட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த காரை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரியுது. கிராஃபோர்ட் அப்படின்னா பல பேருக்கு தெரியாது. கிராப்பட்டி அப்படின்னு சொன்னாதான் இங்க பல பேருக்கு தெரியும். அந்த கிராப்பட்டியை சேர்ந்த துரைராஜ் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த காரோடைய ஓனர். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த துரைராஜோட அட்ரஸை வாங்கிக்கிட்டு துரைராஜோடைய வீட்டுக்கு போறாங்க. இப்படி வீட்டுக்குள்ள போனப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா துரைராஜோடைய ஒய்ஃபான லீலா குமாரி அப்படின்றவங்களும் துரைராஜோடைய தம்பியான நெப்போலியன் அப்படின்றவரும் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரையும் பார்த்து போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க 2 பேருக்குமே எதுக்காக நம்மள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்றது சுத்தமா புரியல. இப்படி ஸ்டேஷனுக்குள்ள போன உடனே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கார் கிடைச்சது, அதுல 2 பேர் எரிஞ்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த காருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஒன்று கிடைச்சிருக்கும். அந்த வாட்ச் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வாட்சை எடுத்துட்டு வந்து துரைராஜோடைய ஒய்ஃப் கிட்ட காமிச்சு இந்த வாட்ச் வந்துட்டு யாரோடையதுன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இது என்னுடைய ஹஸ்பண்டான துரைராஜோட வாட்ச் தான் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகிறாங்க. ஆனா அந்த ஸ்பாட்ல போலீஸ் ஆபீசருக்கு கிடைச்சிருக்கிறது துரைராஜோட வாட்ச் தான் அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளார எரிஞ்சு போயிருக்கிறது துரைராஜ் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதனால அந்த சடலங்களை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போறாங்க. அங்க வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல உள்ளார எரிஞ்சு போயிருந்தது துரைராஜ்
தான் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆகுது. அதே சமயத்துல துரைராஜோட கார் வந்துட்டு மரத்துல மோதி இடிச்சு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணு காருக்குள்ள எதனாச்சும் கேஸ் லீக்கேஜ் ஆயிட்டு அது நெருப்பு பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா பெட்ரோல் வந்துட்டு லீக் ஆயிருக்கணும். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த மாதிரி எதுவுமே நடந்த மாதிரி பெருசா தெரியல. சொல்ல போனா பெட்ரோல் எதுவுமே லீக் ஆகல. அதே மாதிரி அந்த காருக்குள்ள இருந்த அந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இடிக்கும் போது தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் எரியும் போது கூட அந்த காரை விட்டு கிளம்பணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவங்க 2 பேருமே அந்த மாதிரி ட்ரை பண்ண மாதிரி தெரியல. 2 பேருமே ஃப்ரண்ட் சீட்ல வந்துட்டு உட்கார்ந்த மாதிரியே இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவங்க 2 பேருமே இந்த கார் வந்துட்டு மோதி அதுல எரிஞ்சுதான் இறந்தாங்களா, இல்ல ஏற்கனவே இறந்து போன 2 பேரை கொண்டாந்து கார்ல வச்சு எரிச்சாங்களா அப்படின்ற டவுட் வருது. அதே மாதிரி பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் பாக்குறப்ப இது கொலை தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காருக்குள்ள வந்துட்டு அவங்க எரிஞ்சு போய் இறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க மூச்சு இழுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இழுக்கிறப்ப கண்டிப்பா இந்த நெருப்பினால் ஏற்பட்ட அந்த புகை வந்துட்டு அவங்களோட லங்ஸ்குள்ள இருந்திருக்கணும். ஆனா அவங்களோட லங்ஸ்குள்ள வந்துட்டு எந்த ஒரு புகையுமே அவங்க வந்துட்டு இன்னேல் பண்ண மாதிரி தெரியல. இதை வச்சு பாக்குறப்பே தெரியுது அங்க நெருப்பு எரியறப்ப அவங்க 2 பேருமே உயிரோடவே இல்லை அப்படின்னு. இப்போ இந்த கேஸ்ல ஒரு பயங்கரமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துரைராஜ் யாரு, எதுக்காக இவ்வளவு கொடூரமா இவரை கொலை பண்ணணும்? இந்த துரைராஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள். இவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஏன் இந்த நிலைமை? நம்மளோட சேனல்ல நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி அண்ட் வெல்கம் டு தி ஸ்பாட். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அடுத்த கட்டமா துரைராஜ் கூட கார்ல இறந்து கிடந்த அந்த நபர் யார் அப்படிங்கறத தேடுறாங்க. அப்படி தேடினப்ப அன்னைக்கு அந்த காருக்குள்ள அவரு கூட போன அந்த நபருடைய பேர் வந்துட்டு சக்திவேல் அப்படின்னு தெரியுது. இந்த சக்திவேல் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, துரைராஜோடைய கார் டிரைவர். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சக்திவேலோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்த அவருடைய ஒய்ஃபான நதியா கிட்ட பேசுறாங்க. அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து உங்க ஹஸ்பண்டோட உடம்புல இருக்கக்கூடிய தடயங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்படி அவங்க சொன்ன அந்த தடயங்களை வச்சு துரைராஜ் கூட இறந்து கிடந்தது சக்திவேல் தான் அப்படிங்கறத போலீஸ் ஆபீசர்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. மேற்கொண்டு அவர் யூஸ் பண்ண பொருளை வச்சு அதில் இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணியுமே இதை கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப அன்னைக்கு கார்ல துரைராஜ் சக்திவேல் இவங்க 2 பேரும் தான் போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய விஷயங்களை டீட்டெயிலா விசாரிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு விசாரிச்சும் இந்த கேஸ்ல வந்துட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதுக்கப்புறமா வையம்பட்டியில இருந்து இந்த கேஸ் வந்துட்டு கிரைம் பிரான்ச்சுக்கு மாறுது. கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸை வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான க்ளூ ஒன்று கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரைராஜோடைய மொபைல் போன். உடனடியாக போலீஸ் ஆபீசர் துரைராஜோடைய மொபைல் போனை வச்சு சிடிஆர் பண்றாங்க. அதாவது கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட்ஸை வந்துட்டு எடுக்கிறாங்க. இப்படி எடுத்து பார்த்ததுல கடைசியா இவர் யாரு கால் பண்ணாரு, இவர் ஃப்ரீக்வெண்டா யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காரு, லாஸ்ட் வீக் யார் யாருக்கெல்லாம் பேசியிருக்காரு, இந்த எல்லா டீடைலுமே போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்து பார்க்கறாங்க. லாஸ்டா துரைராஜ் வந்துட்டு கண்ணன் அப்படின்ற ஒரு நபருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேருக்கு இவர் கால் பண்ணி பேசியிருக்காரு. ஒவ்வொரு நம்பருக்கா போலீஸ் ஆபீசர்ஸ் கால் பண்ணி நீங்க யாரு, உங்களோட பேர் என்ன, எதுக்காக லாஸ்ட் டே நீங்க துரைராஜ் கூட பேசுனீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரியான பல கேள்விகளை போலீஸ் ஆபீசர் கேட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்படி கேட்டப்ப இவரு கடைசியா பேசின எல்லா போன் கால்ஸுமே இவரோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் சம்பந்தமா தான் பேசியிருக்காரு. எல்லா கால்ஸுமே ப்ரொஃபஷனலா மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா அவர் கடைசியா பேசின அந்த ஒரு கால் மட்டும் ப்ரொஃபஷனலா இல்ல. கண்ணனை விசாரிச்சப்ப துரைராஜ் கிட்ட ஒரு ப்ரொஃபஷனலா பேசல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்ணனை வந்துட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே அந்த கண்ணன் வந்துட்டு உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இப்படி ஸ்டேஷனுக்கு வந்திருந்த அந்த கண்ணன் வந்துட்டு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு பட்டைய போட்டுட்டு காவி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாரு. இவரை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசருக்கு தெரிஞ்சிருது ஒன்னு இவரு சாமியாரா இருக்கணும் இல்லைன்னா ஜோதிடரா இருக்கணும் அப்படின்னு. இப்ப போலீஸ் ஆபீசர் கண்ணனை பார்த்து துரைராஜ் வந்துட்டு கடைசியா உங்க கூட தான் பேசியிருக்காரு, உங்க 2 பேருக்கு இடையில என்ன டீலிங் இருக்கு, கடைசியா நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கண்ணன் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க சொல்ற துரைராஜ் வந்துட்டு என்னோட கிளைண்ட் தான், அவரு எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாரு. எக்ஸாக்டா அன்னைக்கு நாங்க அந்த போன் கால்ல என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் இன்னுமே பெரிய லெவல்ல டெவலப் பண்ணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அதனால நாங்க அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். மேற்கொண்டு எதனாச்சும் பூஜை பண்ணலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி
ஆனது வந்துட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மேற்கொண்டு கால் ரெக்கார்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஃப்ரீக்வெண்டா நிறைய தடவை பூஜையை பத்தி பேசியிருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. மேற்கொண்டு நீங்க கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரியும் நாங்க இதை பத்தி, அதாவது பூஜையை பத்தி நாங்க பல தடவை பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கண்ணன் மேலேயுமே பெருசா எந்த ஒரு சந்தேகமே இல்ல, எல்லாமே கிளியரா இருக்க கண்ணனை அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட் எண்டுக்கு போகுது. எவ்வளவு விசாரிச்சாலும் எத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாலும் பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதனால இந்த கேஸ் வந்துட்டு சிபிஐ கைக்கு போயிட்டு எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சிஐடி கைக்கு போகுது. அதுக்கப்புறமும் இந்த கேஸ் வந்துட்டு நகராம அப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த சமயத்துல நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஆபீசர்ஸ் வந்துட்டு மாறி இருக்காங்க. புது ஆபீசர்ஸ், புது டிஐஜி எல்லாமே மாறி இருக்காங்க. மாறி இந்த இடத்துக்கு வந்து அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த கேஸை படிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறாங்க, ஏன் இந்த கேஸ் வந்துட்டு இதுக்கு மேல நகரல? ஏன்னா துரைராஜ் அப்படின்ற அந்த நபர் வந்துட்டு அந்த ஊருக்குள்ள ரொம்பவே பாப்புலரான ஒரு பர்சன். இந்த பர்சனுக்கு யார் யார் எதிரிங்க இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் இவரை கொலை பண்ற அளவுக்கு மோட்டிவ் இருக்கு அப்படின்னு செக் பண்ண வேண்டியதானே. ஏன் இந்த கேஸ் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சமயத்துல அசால்ட்டா விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே உங்களுக்கு தோணுது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் துரைராஜோட இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த டைம்ல, அதாவது February 21, 2013 துறையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசின அந்த நபர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, துறையூருக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ள நான் நடந்து போயிட்டு இருந்தேன். வழக்கமா நான் இந்த ஏரியாவுக்கு போயிட்டு வருவேன் சார். ஆனா இன்னைக்கு நான் இப்ப போயிட்டு இருந்த அந்த சமயத்துல தூரத்துல ஒரு சாக்கு மூட்டையை பார்த்தேன். அந்த சாக்கு மூட்டை சம்பந்தமே இல்லாம அந்த காட்டுக்கு நடுவில் இருந்தது. என்னது இது? இந்த சாக்கு மூட்டைக்குள்ள அப்படி என்ன வச்சிருக்காங்க? ஒருவேளை தேங்காய் நார் மாதிரி எதனாச்சும் வச்சிருப்பாங்களோன்ட்டு நான் கிட்ட போய் பார்த்தேன். அப்ப இந்த மூட்டைக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு வாடை அடிச்சது. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்குள்ள ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் சார் உடனடியாக உங்களுக்கு போன் அடிச்சேன். சீக்கிரம் வந்து இது என்னன்னு பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த காடு வந்து பாத்தீங்கன்னா துறையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படிங்கறதுனால இந்த ஸ்டேஷன்ல இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு புலிவால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த காடு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லிமிட் குள்ள தான் வருது. இப்ப அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அந்த காட்டு பகுதிக்கு போறாங்க. போயிட்டு அங்க இருக்கிற அந்த சாக்கை பாக்குறாங்க. அந்த சாக்கு கிட்ட போறப்பே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சிருது இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்றது. போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த சாக்கு மூட்டையை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ளார ஒரு நபர் வந்துட்டு மோசமான முறையில இறந்து கிடக்கிறாரு. அந்த நபரை பார்க்குறப்ப பெரிய ஆள் மாதிரிலாம் தெரிய கிடையாது. ஒரு சின்ன பையன் மாதிரி, அதாவது ஒரு 20-21 வயசு தான் அந்த பையனுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த பையனை ரொம்பவே மோசமாக அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அந்த பையனுடைய தலைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமான ஒரு பொருளை அடித்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அந்த பையன் வந்துட்டு யார் அப்படின்னு தெரியல. அந்த பையனோட முகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சதஞ்சிருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக அந்த சடலத்தை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்த சுற்றி எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. பெருசாக எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த சடலம் யாருடையது அப்படின்னு கூட தெரியல. ஆனா இறந்து போய் கிடந்த அந்த பையனோட உடம்புல ஒரே ஒரு தடயம் மட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையனோட கையில வந்துட்டு யமுனா அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சர்ச் பண்ணதுல போலீஸ் ஆபீசருக்கு இந்த ஒரு கேஸ்லயுமே எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை. இப்படி 15 நாள் போகுது. இந்த 15 நாள் கழிச்சு மறுபடியும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு கால் வருது. அதாவது துறையூர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு ட்ரம் ஒன்று தனியா இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரியே தான் இந்த தடவையும் ஒரு நபர் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க நடுவுல சம்பந்தமே இல்லாத ஒரு ட்ரம் ஒன்று பாக்குறாரு. இந்த ட்ரம் பார்த்த உடனே இந்த ட்ரம்முக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற கியூரியாசிட்டி வந்துட்டு அவருக்குள்ள இருந்திருக்கு. இதனால அந்த ட்ரம் ஓபன் பண்றதுக்கு இவர் எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ஓபன் பண்ண முடியல. கூட இருந்த சில பேர் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த ட்ரம் அவங்களோட சேர்ந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அப்பயுமே ஓபன் பண்ண முடியல. இதனால இவர் அந்த ட்ரம் வந்துட்டு உடைக்கிறதுக்காக என்னென்னத்தையும் எடுத்துட்டு வந்து குத்தி பார்த்திருக்காரு. கடைசி அந்த ட்ரம்ல ஒரு சின்ன ஓட்ட விழுவுது. அந்த ஓட்ட வழியா இவங்களுக்கு பயங்கரமான ஒரு துர்நாற்றம் அடிக்குது. இப்பதான் வந்துட்டு இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்குள்ள ஏதோ ஒன்று மோசமா இருக்கு, நம்ம போலீஸ்க்கே கால் பண்ணி வர வச்சிடலாம், வம்புல மாட்டிக்க வேணாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் இவங்க இந்த விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வராங்க. வந்து ட்ரம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ட்ரம்முக்குள்ள ஒரு பெண்ணுடைய சடலம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு 25, 26, 24 இந்த ஏஜுக்குள்ள தான் இருக்கணும். 15 நாளைக்கு முன்னாடி ஒரு காட்டு பகுதிக்குள்ள எப்படி ஒரு பையனுடைய சடலம் கிடைச்சதோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய சடலமும் கிடைச்சிருக்கு. என்ன இதுக்கு முன்னாடி கிடைச்சது சாக்கு போட்டு இப்ப கிடைச்சிருக்கிறது ட்ரம். இந்த பொண்ணுக்கும் வந்துட்டு முகம் தெரிய கிடையாது. இந்த பொண்ணோட முகத்தையுமே கம்ப்ளீட்டா சதைச்சிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப இந்த ட்ரம் பார்த்தப்ப இந்த ட்ரம் வந்துட்டு புது ட்ரம் மாதிரி இருந்திருக்கு. அதுவும் போக அந்த ட்ரம்லயே வந்துட்டு அந்த ட்ரம்முடைய ஏஜென்சி நேம் எழுதிருக்கு, போன் நம்பரும் எழுதிருக்கு, கூடவே சில சிம்பிள்ஸும் இருக்கு. கண்டிப்பா அதில் இருக்கிறது அந்த ட்ரம்மை வித்து அந்த ஏஜென்சியோட நேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடி அந்த ஏஜென்சிக்கு கால் பண்ணி நீங்க எந்தெந்த கடைகள்லாம் இந்த ட்ரம்மை வித்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்ட அந்த ஏஜென்சியில் இருந்தவங்க, சார் அது ஒரு பெரிய
டீட்டெயில் எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த போலீஸ் ஆபீசர்ஸ் புரிஞ்சுட்டு இந்த ட்ரம்மை பத்தி ஒவ்வொரு கடையா போயிட்டு விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் மேற்கொண்டு இந்த விஷயத்தை பத்தி நியூஸ் பேப்பர்ஸ்ல அப்புறம் லோக்கல் சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருந்தப்பதான் இந்த நியூஸ் வந்துட்டு ஒரு நபர் லோக்கல் டிவி சேனல்ல பாக்குறாரு. அந்த சேனல்ல இந்த ட்ரம்மையுமே காட்டியிருக்காங்க. அந்த ட்ரம்மை பாக்குறப்ப நம்மளுமே இந்த ட்ரம் வந்துட்டு நம்மளோட கடையில வித்தம்ல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்மை ஊத்து பாக்குறாரு. பார்த்தப்ப அந்த ட்ரம்மை வந்துட்டு அவரு தான் வித்தார் அப்படிங்கறது அவருக்கு புரியுது. இவர் அவரோட கடைக்கு போயிட்டு இந்த ட்ரம்மை கடைசியா யார் யாரெல்லாம் வாங்கினா அப்படின்னு சொல்லி இவரே வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்றாரு. இப்படி ஷார்ட் அவுட் பண்ணப்ப இவருக்கு 2 பேர் கிடைக்குது. ஒன்னு புகழேந்தி, இன்னொன்னு கிருஷ்ணமூர்த்தி. அவங்க பேர் மட்டும் கிடையாது, அந்த கஸ்டமருடைய நம்பருமே வந்துட்டு இவர் நோட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால உடனடியாக அந்த நம்பருக்கு இவர் டயல் பண்றாரு. இப்படி டயல் பண்ணதுல அந்த 2 பேர்த்துல ஒருத்தரான கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டு அந்த போன் காலை எடுக்கிறாரு. நான் இந்த மாதிரி இந்த கடையில இருந்து பேசுறேன், என்கிட்ட நீங்க ஒரு ட்ரம் வாங்கியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? அந்த ட்ரம் தான் எல்லா லோக்கல் சேனலையும் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்க காட்டிட்டு இருக்க ட்ரம் வந்துட்டு என்னோட தான் அப்படின்னு சொல்லி கேளுங்க. என்ன விஷயம்னு எனக்கு தெரியல, நீங்களே போயிட்டு கேளுங்கன்ட்டு போனை வைக்கிறாரு. இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனடியாக கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, சார் நீங்க நியூஸ் சேனல்ல அடிக்கடி போட்டு காமிச்சிட்டு இருக்க அந்த ட்ரம்மை நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு, என்னது அந்த ட்ரம்மை நீ தான் வாங்கினியா அப்படின்னு கேட்க, ஆமா சார், ஆனா அந்த ட்ரம் வந்துட்டு இப்ப என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீ ட்ரம் வாங்கின அப்படின்னு சொல்ற, ஆனா அந்த ட்ரம்மை நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்ற. சரி, இப்ப இந்த ட்ரம் யாருகிட்ட இருக்கு, யார் யூஸ் பண்றான்னு கேக்குறாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நான் வழக்கமா ஒரு ஜோசியக்காரர் கிட்ட ஜோசியம் கேட்பேன். அவர் ஒரு தடவை உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு, சின்னதா ஒரு பூஜை பண்ணா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால நான் வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஜோதிடருமே வீட்டுக்கு வந்தாரு, பூஜை பண்ணாரு. இப்படி பூஜை பண்ணிட்டு அவரு கிளம்பும் போது வீட்டுல இருந்து இந்த ட்ரம் வந்துட்டு பார்த்தாரு. பார்த்த உடனே நான் இந்த மாதிரிதான் ஒரு ட்ரம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைக்கு போய் வாங்குற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு நீங்க இந்த ட்ரம் தர முடியுமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாரு. நான் அதுக்கு காசு கூட தரேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்காரு, வீட்டுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிருக்காரு, ட்ரம் தானே, நம்ம வேற ட்ரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த ட்ரம்மை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் ஆபீசர் அந்த ஜோசியருடைய பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய ஃபோக்கஸ் எல்லாமே கண்ணன் மேலதான் போகுது. கண்ணனை பத்தி விசாரிக்கிறப்ப ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே கண்ணனை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, கண்ணன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு ஸ்ரீரங்கத்துல தான். ஆனா இப்பெல்லாம் அவர் அங்க இருக்கிறதே கிடையாது. யமுனா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இருக்காங்க, அவங்க திருவனைக்காவல்ல இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு இவர் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரு. அங்க நிறைய பூஜைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அங்கே தங்கி நிறைய பூஜைகளை அவர் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஜோசியரா இருக்காரு, நிறைய விஷயங்களை அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ்வளவுதான் வந்துட்டு சுத்தி இருக்கிறவங்க அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா நம்ம கண்ணனை கூப்பிட்டு விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப கண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா நான் தான் அந்த ட்ரம்மை வாங்கினேன், ஒரு பூஜைக்காக நான் அந்த ட்ரம்மை வாங்கினேன். அந்த ட்ரம்மை நான் வாங்கிட்டு வந்துட்டு ஒரே ஆளா தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ட்ரம்மை தூக்கிட்டு வரதுக்காக வெளியில யாராச்சும் ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேடி போனேன். போயிட்டு திரும்ப வந்து நான் பார்த்தப்ப அங்க நான் வச்சிருந்த ட்ரம்மையே காணும். யார் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தெரியல. இப்படி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தமே இப்படி காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு, சரி போய் தொலையுது, ஏதோ போகணும் அப்படின்ட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். எனக்கு நீங்க சொல்ற அந்த ட்ரம்மை பத்தி அவ்வளவுதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு கண்ணன் கிட்ட இருந்துமே எந்த ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சரி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த சிச்சுவேஷன்ல தான் திருவனைக்காவல் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி நகர்ல ஒரு வீட்டுல வந்துட்டு பயங்கர மோசமா வாடை அடிக்குது அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இது கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இது அடுத்த சடலமா இருக்குமோ, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு போறாங்க. இப்படி இந்த வீட்டுக்கிட்ட போனப்ப உண்மையாலுமே அங்க பயங்கரமா வாடை அடிச்சிருக்கு. அந்த வீட்டுடைய கதவு வந்துட்டு லாக் ஆயிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கதவுடைய லாக்கை உடைச்சிட்டு தான் அந்த கதவை திறந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே போயிருக்காங்க. இப்படி போய் பார்த்தப்ப அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்த அந்த மார்பிள் ஃப்ளோர்ல வந்துட்டு கொஞ்சம் குழி தோண்டி இருக்கிறாங்க. சுத்தி நிறைய எதுவும் மார்க்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கங்க எலுமிச்சை பழத்தெல்லாம் வந்துட்டு அறுத்து போட்டிருக்கிறாங்க. எலுமிச்சை பழம் அறுத்து போட்டது வந்து பாத்தீங்கன்னா குங்குமத்தோட வீடு ஃபுல்லா கடந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த வாடை எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரி ரூமா பார்த்திருக்காங்க. அப்ப இந்த வாடை போலீஸ் ஆபீசர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இறந்து போன ஒரு நபர்கிட்ட இருந்து வரல. மாறா அங்க வந்துட்டு ஒரு நாயோடைய சடலம் இருந்திருக்கு. அதாவது நாய் வந்துட்டு இறந்து கிடந்திருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரூமை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. நிறைய கோலம் மார்க்ஸ் எல்லாம் போட்டு
எலுமிச்சை பழம், ஊதுபத்தி எல்லாத்தையுமே ஏற்றி வச்சிருந்திருக்காங்க. கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு பெரிய பூஜை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுவும் வீட்டுக்குள்ளே ஒரு நாய் வந்துட்டு இறந்து கிடக்கிறத பார்த்தா ஒருவேளை எதுவும் பலி கொடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. சுத்தி இருந்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சதுல அந்த வீட்டுக்குள்ள மொத்தம் 3 பேர் இருக்கிறதா சொன்னாங்க. ஒன்னு ஜோசியரான கண்ணன், 2வது யமுனா, அப்புறம் அவங்க அம்மாவான சீதா லட்சுமி. இப்போ அவங்க எங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோவிலுக்கு போறதா சொல்லிட்டு போனாங்க. யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ், ஓ அப்படியா, சரி. அவங்க வெளியில போன அந்த சமயம் வீட்டுக்குள்ள வந்துட்டு நாய் இறந்துருச்சு போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் வாடை அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்க கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி கேஷுவலான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. கோயிலுக்காக வெளியில் போயிருக்கவங்க இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எஸ்கேப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரட்டாக இருந்திருக்காங்க. இந்த வீட்டை சுற்றி வீட்டை கவர் பண்ணுற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எதனாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு ஒரு டீம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு டீம் சைலண்டாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு யார் யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கு, வேற எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா, இல்லை பிளட் சாம்பிள் எதனாச்சும் கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியே தெரியாத மாதிரி அந்த வீட்டோட கதவை லாக் பண்ணிட்டு அந்த வீட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸை கண்காணிக்க சொல்லி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அது போலீஸ் யூனிஃபார்மோட கிடையாது, யூனிஃபார்மோட இருந்தா அவங்க உஷாராயிருவாங்க அப்படின்றதுக்காக அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா மாறு விஷயத்துல இருந்தாங்க. கரெக்டா ஒரு 2 நாள் கழிச்சு 3வது நாள் கோயிலுக்காக போயிருந்த அந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க அந்த வீட்டுக்குள்ள வரதை பார்த்த அங்க மாறு விஷயத்துல இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்ல கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் அனுப்புறாங்க. அந்த 3 பேருமே தப்பிக்காத மாதிரி அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சுத்தி வளைக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது, இமீடியட்டா 3 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த சமயம் கண்ணன் மேல ஹெவியான டவுட் இருந்தது. ஏன்னா இந்த கேஸ்ல பல தடவை கண்ணனோட பேர் வந்துட்டு அடிபட்டு இருக்கு. ட்ரம் விஷயத்திலே வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் வந்துட்டு போனா, பத்தாததுக்கு இந்த வீட்டுக்குள்ள நடந்த பூஜை வேற. போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தனித்தனியா வச்சு விசாரிக்கிறாங்க. இவங்க என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பூஜை பண்ணிருக்கீங்க, நாய் வந்துட்டு இறந்து கிடக்குது, நீங்க எதுவும் பலி கொடுத்தீங்களா அப்படின்றதுக்காக விசாரிக்கிறாங்க. இந்த கண்ணோட்டத்துல விசாரிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எதிர்பாராத விதமா இன்னும் பல உண்மைகள் வந்துட்டு தெரிய வருது. அவங்க தங்கி இருக்கிற அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா யமுனாவுடையது கிடையாது, யமுனாவுடைய ஹஸ்பண்டான தங்கவேலுடையது. தங்கவேல் திருச்சியில வந்துட்டு பயங்கரமான ஒரு பிசினஸ் மேன். அவரை பத்தி தெரியாதவங்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்டா சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு. பிசினஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா நடந்துட்டு இருந்தது. தங்கவேல் வந்துட்டு இந்த யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அழகான ஒய்ஃப், அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருந்தது. ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்துட்டு சத்யதேவி, 2வதா ஒரு பையன் செல்வகுமார். குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஹாப்பியான ஃபேமிலி, ஹாப்பியான லைஃப்னு போயிட்டு இருந்தது. இந்த சமயம் யாருடைய கண்டுபட்டுச்சோ தெரியல, இவரோட பிசினஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டல்லாக ஆரம்பிக்குது. இவர்னால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ண முடியுமோ எல்லா ஸ்டெப்பும் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச வரை இவர் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா இவரோட பிசினஸ்ல வந்துட்டு பெருசா எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை. நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. தங்கவேலுக்கு ஜாதகம் மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு நம்ம எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துட்டோம், ஆனாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, வேலையும் வந்துட்டு பெருசா நடக்கல அப்படின்றப்ப கண்டிப்பா இது ஜாதகத்துல ஏதோ ஒரு கட்டம் சரியில்லாதனால தான் நடக்குது போல இருக்கு. நம்ம ஒரு ஜோசியரை பார்த்து இதுக்கான ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இவரு நினைச்சிருக்காரு. இதனால இவரு நாமக்கல்ல ஒரு பெரிய ஜோசியர் இருக்காரு, அவரை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் கரெக்டா சொல்லுவாருன்ட்டு திருச்சியில இருந்து நாமக்கலுக்கு போறாரு. அங்க இருந்த ஜோசியர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைய பாக்குறதுக்காக நீங்க திருச்சியில இருந்தீங்க வந்தீங்களா, அங்கே உங்க பக்கத்துல கண்ணன் அப்படின்ற ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர் ரொம்பவே நல்லா பார்ப்பாரு, நான் வந்து உங்களை அவர்கிட்ட ரெஃபர் பண்றேன், நீங்க போங்க, கண்டிப்பா அவர் உங்களுக்கு நல்லா பார்த்து தருவாருன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவரு ஜோசியர் கண்ணன் கிட்ட போறாரு. போனதுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்தந்த பரிகாரங்கள்லாம் பண்ணும், இந்தந்த பூஜைகள்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தங்கவேலும் பாத்தீங்கன்னா அவர் சொல்ற எல்லா பூஜைகளையுமே பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் வந்துட்டு மீள ஆரம்பிக்குது. இது இவரு பண்ண ஹார்ட் ஒர்க்னாலயா, இவரோட ஐடியானாலயா, இல்ல பண்ண பூஜைனாலயா அப்படின்னு தெரியல, உண்மையாலுமே பிசினஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா போக ஆரம்பிச்சது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவரு திருவனைக்காவல்ல வந்துட்டு ஒரு பெரிய லேண்ட் வாங்குறாரு. அந்த லேண்ட்ல அழகான ஒரு வீட்டையும் கட்டுறாரு. அந்த வீட்டையும், அதாவது அந்த பங்களாவையுமே கண்ணனை கூட வச்சுக்கிட்டே தான் பண்றாரு. அதுக்கான ப்ராப்பரான வாஸ்து, எந்தெந்த டைம்ல எது ஆரம்பிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் பண்றாரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. சரி, நம்ம இன்னும் எதனாச்சும் பிசினஸ் பண்ணலாம், நம்ம எதனாச்சும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உடனே இவர் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் ஆரம்பிச்ச அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸுமே வந்துட்டு ரொம்ப நல்லா போக ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது, கை நிறைய காசு வருது. ரொம்ப 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 பிஸி ஆயிடுறாரு. ஒரு நாள் கண்ணன் வந்துட்டு தங்கவேல் கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் பூஜை ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு பூஜையை பண்ணா இன்னுமே உங்களோட பிசினஸ் வந்துட்டு பெரிய லெவல்ல போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதை பத்தி பேசுறதுக்காக காலையில் நான் உங்களோட வீட்டுக்கு வந்திருந்தேன், ஆனா நீங்க வீட்டுல இல்ல போல இருக்கு. பிசினஸ் விஷயமா நீங்க வெளியில போயிருப்பீங்க போல இருக்கு, அதனால நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட தங்கவேல் வந்துட்டு, ஆமா நிறைய வேலையாயிருச்சு, அதனால வீட்டுக்கு என்னால வர முடியல. நான் இல்லைனா என்ன, நீங்க போயிட்டு பூஜை பண்ணுங்க, வீட்டுல என்னோட ஒய்ஃப் வந்துட்டு இருப்பாங்க, கூடவே குழந்தைங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் என்னோட ஒய்ஃப் யமுனா கிட்ட கால் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி ஜோசியர் வருவாரு, பூஜைக்கு எல்லாத்தையும் நீயும் கூட இருந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன பூஜை பண்ணுமோ பண்ணிக்கங்க, நம்மளுக்கு பிசினஸ் பெரிய லெவல்ல வந்தா போதும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த சமயத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கவேலு வீட்டில் இல்லாத அந்த சமயமும் கண்ணன் வந்துட்டு அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். ஒரு தடவைலாம் கண்ணனை வீட்டுக்கே கூட்டு வந்து வச்சு இவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீ தான் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா போகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனாவை பார்க்கறதுக்காக. ஏன்னா கண்ணனுக்கு யமுனாவை பார்த்ததுல இருந்தே யமுனாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. எப்படியாச்சும் யமுனாவை கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய வலையில விழ வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு கண்ணனுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. அந்த பூஜை பண்றேன், இந்த பூஜை பண்றேன் அப்படின்ட்டு கண்ணன் வந்து பல தடவை வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்கான். யமுனாவுக்கு கண்ணன் மேல பெருசா எந்த ஒரு உடன்பாடுமே இல்ல. பூஜை பண்றதுக்காக வீட்டுக்கு வராரு சாமியார் அப்படின்றது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருந்தது. ஆனா கண்ணன் வந்துட்டு போக போக பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கடைசியில இவனோட வலையில விழ வைக்கிறான். ஒரு கட்டத்துல யமுனாவுக்கும் கண்ணனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. கண்ணன் வந்து யமுனாவுடைய வீட்டிலே தான் இருந்திருக்கான். ரொம்ப நாள் இந்த விஷயத்த மறைச்சு வைக்க முடியாது இல்லையா. ஒரு நாள் தங்கவேலுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சு போயிருது. ஒரு நாள் வீட்டுக்கு வர்றப்ப அவரே பார்த்துறாரு. பார்த்த உடனே பயங்கரமா கோவம் வருது. இந்த விஷயத்த அங்க பெருசா காட்டிக்காம தனியா யமுனாவை கூப்பிட்டு வச்சு பயங்கரமா திட்டி இருக்காரு. என்ன நீ பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி இருக்காரு, அடிச்சிருக்காரு. யமுனா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. தங்கவேல் ஒரு கட்டத்துல ஏதோ நீ தெரியாம பண்ணிட்ட, இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாரு. கூடவே இதுக்கு மேல நீ கண்ணன் கூட பேசவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. இத்தனை திட்டி யமுனா திட்டி இருக்காரு. ஆனா இவரு இந்த விஷயத்தை பத்தி கண்ணன் கிட்ட எதுவுமே பேசல. ஏன்னா கண்ணன் வந்துட்டு சாமியார் அப்படிங்கறதுனால அவர்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி கேட்கறது, அவர் எப்படி நம்ம பகைச்சிக்க முடியும் அப்படின்ட்டு அமைதியா விட்டுருக்காரு. இல்ல எனக்கு புரியல, இப்படி ஒரு 1ஆம் நம்பர் அயோக்கியனா இருக்கான். எந்த சாமியுமே வந்துட்டு அடுத்தவங்களோட குடும்பத்தை இந்த மாதிரி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லாது. இவன் சாமி பேரை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இது எதுவுமே கண்டுக்காம அவர் வந்துட்டு சாமியாரு, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு விட்டுருக்காரு. இதுக்கப்புறமும் சும்மா இருக்க கிடையாது. அதுக்கப்புறமும் பூஜை அப்படின்ட்டு இருந்திருக்கான். இவரும் வந்துட்டு கூட போய் எல்லாம் பூஜையும் அட்டன் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல யமுனா வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாம இந்த கண்ணனை போயிட்டு மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இப்ப தங்கவேல் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பாரு அப்படின்ற மாதிரி கண்ணனுக்கு வந்துட்டு தோணுது. இந்த விஷயத்த கண்ணன் வந்துட்டு யமுனா கிட்ட சொல்லி இதுக்கு மேல நம்ம பேசிக்கவே முடியாதா, இப்ப நீ என்ன பண்ணலான் இருக்க, உனக்கு தங்கவேல் வேணுமா இல்ல நான் வேணுமா, நீ முடிவிடு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு மண்டைய கிளவி இருக்கான். யமுனா வந்து பாத்தீங்கன்னா கண்ணனை பார்த்து எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் வழக்கம் போலதான் நமக்கு இடையில இடைஞ்சலா இருக்கக்கூடிய தங்கவேல் வந்துட்டு உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்துக்கு யமுனா வந்துட்டு எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்கல. இப்ப கண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கவேல் கூட நான் டிராவல் பண்ணதுனால தங்கவேலுடைய பிசினஸ் என்ன, எப்படி எப்படிலாம் அவன் அமௌண்ட் வந்துட்டு மேனேஜ் பண்றான், எல்லா விஷயமே எனக்கு தெரியும். அதனால அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நமக்கு காசுக்குமே எந்த விதமான கஷ்டமே வராது. உன்னோட ஹஸ்பண்ட் இங்க இல்ல, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த காசு எல்லாமே உனக்கு தான் வரும். அதனால நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2006 ராத்திரி அது ஒரு அமாவாசை, ஒரு சிறப்பு பூஜை பண்ணணும். அந்த சிறப்பு பூஜையை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா யாருனாலுமே உங்களை பீட் பண்ண முடியாது. நீங்க கீழே இறங்கவே மாட்டீங்க, மேல 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 மேலன்ட்டு போய்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு இருக்கான். அதாவது இவன் மேல அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டான் அப்படிங்கறத முன்னாடியே சொல்லி இருந்திருக்கான். இவன் சொல்ற எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி இவரை நம்பிட்டு சரி அந்த பூஜையை பண்ணலாம், எங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஒரு காட்டு பகுதிக்குள்ளதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே வண்டியில டிராவல் பண்றாங்க. கண்ணன் வந்துட்டு தங்கவேல் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய மூட்டையா உள்ள பூஜை ஜாமான் எல்லாத்தையுமே வச்சு கொண்டு போறான். சொல்ல போனா தங்கவேலுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரல. கரெக்டா ஒரு காட்டு பகுதிக்குள்ள கூட்டு போயிட்டு நடுவில் இங்கே உட்காருங்க, இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறான். முன்னாடி வந்துட்டு சில சக்கரங்கள்லாம் போட்டிருக்கான், எலுமிச்சை பழத்தெல்லாம் அறுத்திருக்கான், குங்குமம் வச்சு அங்கங்கன்னு வச்சிருக்கான் நடுராத்திரியில. இப்படி எல்லாத்தையுமே ஒரு செட்டப்பா பண்ணிட்டு நான் சொல்றதே திரும்ப திரும்ப சொல்லுங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இவரும் வந்துட்டு கண்ணன் சொல்ற மந்திரத்தையும் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க
இருக்க கண்ணன் இவரோட கையை வந்துட்டு இப்படி பின்னாடி பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கிறான். நடுகாட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒருத்தரோட கையை வந்துட்டு பின்னாடி இன்னொருத்தன் கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இதுவுமே பூஜையில ஒரு பகுதி தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்காரு. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கணும், ஆனா இப்படி இந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. என்ன பண்ணாலும் நம்புறாரு அப்படின்னு சொல்லி கண்ணன் வந்து கையை ரெண்டுத்தையுமே இறுக்கி கட்டினதுக்கு அப்புறமும் அவர் விடாம மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்பதான் கண்ணனுடைய சுயரூபம் வந்துட்டு தங்கவேலுக்கு புரியுது. கண்ணன் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு வந்து சரமாரியா குத்தி இருக்கான். தங்கவேலுடைய கை வந்துட்டு பின்னாடி கட்டி இருக்கிறதுனால அவர்னால தவிர்க்கவே முடியல. ஒரு கட்டத்துல அநியாயமா நடுகாட்டுக்குள்ள துடிக்க இறந்து போறாரு. இப்ப கண்ணன் வந்துட்டு அதே காட்டுக்குள்ள ஒரு பெரிய குழியா தோண்டி இந்த தங்கவேலை வந்துட்டு புதைச்சு நாளை பின்ன இந்த பக்கம் எதனாச்சும் மிருகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா தோண்டி எடுத்து நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரை புதைச்சு இதுக்கு மேல வந்துட்டு கல்லெல்லாம் போட்டு அடிக்க அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடி இருக்கான். இதனாலதான் அந்த சமயத்துல தங்கவேலுடைய சடலம் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கல. இப்ப தங்கவேல் இல்ல அப்படிங்கிறதுனால கண்ணன் அப்புறம் யமுனா ரெண்டு பேருமே ரொம்ப சுதந்திரமா அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே அவங்களுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கல. இப்ப தங்கவேலோட ஊர்ல இருக்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி இவங்க எல்லாருமே வந்துட்டு தங்கவேல் எங்க அப்படின்ற கேள்வியை கேட்கறாங்க. இதுக்கு யமுனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கவேல் வந்துட்டு ஒரு பிசினஸ் விஷயமா ஃபாரின் ட்ரிப் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் போகுது. ஃபாரின் ட்ரிப் போயிருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் அவர் வரல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னொரு புது கதையை விடுறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஃபாரின்ல இருந்து அந்தமான் தீவுக்கு போயிருக்காரு. அப்ப ஒரு போட்ல வந்துட்டு இவர் பயணம் பண்ணியிருக்காரு. இவர் கூட இருந்த மத்தவங்க எல்லாருமே அவங்களோட பையில வந்துட்டு போதை மருந்து வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அவங்க கூட ஒன்னா போட்ல டிராவல் பண்ணி போனதுனால இவரும் தான் அந்த போதை மருந்தை கடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்தமான்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ரிக்டான அந்த ஜெயில வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த நியூஸ் மட்டும் தான் எனக்கு வந்துச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தேன், என்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு புது கதையை விட்டுருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. யமுனாவும் வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ற மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸா போடவும் ஊர்ல இருந்தவங்க அத்தனை பேருக்குமே வந்துட்டு யமுனாவை பார்க்க தான் பாவமா இருந்திருக்கு. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க இந்த விஷயம் வந்துட்டு இவங்களுடைய பையனான செல்வகுமாருக்கு பிடிக்கல. இன்னும் சொல்ல போனா செல்வகுமாரோடைய காது படவி சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன அந்த சாமியார் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நிறைய பேசி இருக்காங்க. இந்த விஷயத்த செல்வகுமாரனால ஏத்துக்கவே முடியல. அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப ரெண்டு பேருமே கிச்சன்ல ஒன்னா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஏத்துக்க முடியாது. செல்வகுமார் வந்துட்டு ஒரு நாள் யமுனா கிட்டே போயிட்டு எதுவுமே சரியில்லமா, இதனால அந்த கண்ணன் அப்படின்றவர் இந்த வீட்டுல இருக்காரு அப்படின்ற மாதிரி புலம்பி இருக்காரு. செல்வகுமாரோடைய லைஃபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுது. செல்வகுமாரோடைய அப்பா தங்கவேல் இருந்த வரைக்கும் இவருக்கான காசு, இவருடைய படிப்புக்கான காசு எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்பரா தந்துட்டு இருந்தாரு. ஆனா அது எல்லாமே கட் ஆகிற மாதிரி இருந்தது. செல்வகுமார் அவங்க அம்மா யமுனா கிட்ட போயிட்டு, மா எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும், காலேஜ் விஷயமா வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு யமுனா வந்துட்டு அவங்க காசு தராம போயிட்டு கண்ணன் கிட்ட வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது செல்வகுமாருக்கு சுத்தமா பிடிக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட போயிட்டு 1000 ரூபாய் தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, உனக்கு எதுக்கு இந்த காசு, நீ அதை வச்சுட்டு வெட்டி செலவு பண்ண போறியான்னு 1008 நோட்டை சொல்லியிருக்கான். இப்படியே வந்துட்டு நாட்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. செல்வகுமார் வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. அதனால இவருடைய பிசினஸ் ஐடியாவை போயிட்டு அவங்க அம்மாவான யமுனா கிட்ட போய் சொல்லியிருக்காரு. யமுனாவும் ஓகே நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த கண்ணன் வந்துட்டு உனக்கு பணம்லாம் ஒன்றும் தர முடியாது, மரியாதையா நீ வேலைக்கு போ, உனக்கு எதுக்கு நான் பணம் தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட செல்வகுமாருக்கு பயங்கரமா கடுப்பா இருந்திருக்கு. எனக்கு பணம் தரலாம் தர வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாருன்னு கேட்டிருக்காரு. நீ முதல்ல எதுக்காக இதுக்குள்ள வந்து தலையிடுற, முதல்ல நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திருக்காரு. இதனால வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தினம் செல்வகுமாருக்கும் கண்ணனுக்கும் இடையில ஒரு சண்டை போய்கிட்டே இருந்திருக்கு. இப்படி இருக்கிறப்ப யமுனாவுடைய பேர்ல திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ணன் சொல்லிட்டு இருக்கான். அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். இவன் இந்த விஷயத்தை பத்தி யமுனா கிட்ட பேசிட்டு இருக்க, யமுனா வந்துட்டு சரி வித்தரலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த செல்வகுமார் வந்துட்டு அந்த நிலத்தை எதுக்காக விற்கிறீங்க, முதல்ல நீங்க யார் அந்த நிலத்தை விற்கிறதுக்கு, உங்களுக்கு யார் பர்மிஷன் தந்தா, அது என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்டர்னால அவங்க வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. இப்ப செல்வகுமார் வந்துட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இவனை இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ணன் வந்துட்டு முடிவு பண்றான். இப்ப இவன் இந்த மாதிரி யோசிச்சது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை பத்தி அவன் யமுனா கிட்ட சொல்லியிருக்கான். யமுனாவையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்கான்.
இதுக்கு யமுனா வந்துட்டு, ஆமா செல்வகுமார் நம்மளுக்கு பிரச்சனையா தான் இருப்பான் போல இருக்கு, நமக்கு இடையில நிறைய தொந்தரவு பண்றான், நம்மள சந்தோஷமாவே இருக்க விட மாட்டான் போல அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். இப்போ உங்க எல்லாத்துக்கும் வர அதே கடுப்பு தான் எனக்கும். கண்ணன் யாரு, செல்வகுமார் யாரு? செல்வகுமார் வந்துட்டு இவங்களுடைய சொந்த பையன். ஆனா இதுங்களாம் சேர்ந்து அந்த சொந்த பையனை வந்துட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. செல்வகுமார் வழக்கம் போல காலையில பாத்ரூம் போயிட்டு வெளியில வந்த அந்த சமயத்துல இந்த கண்ணன் வந்துட்டு பெருசா ஒரு கட்டை எடுத்துட்டு போயிட்டு செல்வகுமாரோட தலையிலே வந்துட்டு சரமறையா அடிச்சிருக்கான். இதுல செல்வகுமார் வந்துட்டு பாத்ரூம்லயே மயங்கி கீழே விழ கத்தி எடுத்துட்டு வந்து கண்ணா பின்னான்னு குத்தி செல்வகுமாரை வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்றாங்க. இப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறமா இந்த சடலம் வந்துட்டு வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய போனி எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள அந்த சடலத்தை போட்டு இறுக்கி கட்டுறாங்க. இதோட இவங்க நிறுத்த கிடையாது, முகத்தை வச்சு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செல்வகுமாரோடைய முகத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டா அடிச்சு சதைக்கிறாங்க. தன்னுடைய சொந்த பையனை வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி சாக்கல போட்டு கட்டுறது எல்லாத்தையுமே யமுனா பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. இப்படி இருக்க இவங்களுடைய பொண்ணான 24 வயசான சத்யதேவி எங்க தம்பியை காணும் அப்படின்னு சொல்லி இந்த யமுனா கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு யமுனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய தம்பி வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது சத்யதேவி வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா தம்பிக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு நல்ல பாண்ட் இருக்கும், தம்பி எப்பயுமே சொல்லாம வெளில போக மாட்டானே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் அம்மா சொல்றதுனால சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆகுது. இந்த சமயத்தில் தான் நம்ம நடுவுல பார்த்த மாதிரி காட்டு பகுதிக்குள்ள ஒரு சாக்குக்குள்ள ஒரு சடலம் இருந்திருக்கும். அந்த சடலத்தோட கையில யமுனான்னு எழுதி இருக்கும். அங்க சடலமா கிடைச்ச அந்த பையன் தான் இந்த சத்யகுமார். இப்ப இந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த மாதிரி ஒரு சடலம் கிடைச்சிருக்கு அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்ல போட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் இறந்து போன அந்த பையனோட கையில வந்துட்டு யமுனா அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே வந்துட்டு நியூஸ்ல போடுறாங்க. இப்ப இந்த நியூஸை வந்து பாத்தீங்கன்னா அக்காவான சத்யதேவி வந்துட்டு டிவியில பாக்குறாங்க. டிவியில பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சு போயிருது. இவங்க நேரா யமுனா கிட்ட போயிட்டு, தம்பி என்ன பண்ணீங்க, நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் வெளியில போயிட்டு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள அடிச்சு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. இப்ப கண்ணன் வந்துட்டு யமுனா கிட்ட என்ன சொல்றான்னா, நம்ம ரொம்ப நாள் வந்துட்டு இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க முடியாது, எப்படி நம்ம செல்வகுமாரை நம்ம கொலை பண்ணமோ அதே மாதிரி இந்த சத்யாதேவியும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். இந்த லூசு யமுனா வந்துட்டு அதுக்குமே சரி அப்படின்னு சொல்லியிருக்கு. வழக்கம் போல அவங்க பாத்ரூம் போயிட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கே தெரியாம பின்னாடி இருந்து வந்து கட்டை எடுத்துட்டு வந்து பலமா அடிச்சிருக்கான். இதுல சத்யாதேவி வந்துட்டு மயக்கம் போட்டு அதே இடத்துல கீழே விழுகிறாங்க. அதுக்கப்புறம் கத்தி எடுத்துட்டு வந்து அவங்களோட கழுத்து அறுத்து உடம்பு ஃபுல்லா பல இடத்துல வெட்டி இருக்கான். அவங்களையும் சாக்குல கட்டி கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல நடுவில் ஒரு வீட்டுல வந்துட்டு பூஜை பண்றதுக்காக இவனை கூப்பிட்டு இருக்காங்க. இவன் அந்த வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பேரல் ட்ரம் வந்துட்டு பாக்குறான். இதை பார்த்த உடனே நம்ம சாக்குல போட்டதுனாலதான் அந்த கெட்ட வாடை அடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரம்ல போட்டு எங்கேயாச்சும் போட்டுடலாம், ட்ரம் டைட்டா மூடி இருக்கும் அப்படின்றதுனால இந்த வாடை வந்துட்டு வெளியில போகாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கான். இப்ப அந்த வீட்டுல இருந்த அந்த நபர்கிட்ட, இதே மாதிரியான ஒரு ட்ரம்மை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இது நீங்க உங்க வீட்லயே வச்சிருக்கீங்க, எனக்கு கடைக்கு போயிட்டு ட்ரம் வாங்குற அளவுக்கு நேரம் இல்லை, நான் உங்களுக்கு காசு கூட தரேன், அந்த ட்ரம் எனக்கு தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். சரி, வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு சாமியார் கேட்கிறாரு, நமக்காக பூஜை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்களும் சரி சாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ட்ரம் எடுத்துக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பூஜை பண்ண ஒருத்தருக்கு நான் ட்ரம் தந்துட்டேன் அப்படின்னு சொன்னவர். இப்ப சத்யாதேவியோட உடம்பை எடுத்து அந்த ட்ரம்முக்குள்ள வச்சு காட்டு பகுதிக்குள்ள வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யமுனா வந்து இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. இந்த உண்மைகள் எல்லாமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் கண்ணன் கிட்ட போயிட்டு, நீ இதெல்லாம் பண்ண அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல கண்ணன், ஆமா இந்த கொலைகள் எல்லாம் நான் தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றேன். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கண்ணனை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்ததுல கண்ணன் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே பெருசாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கான். அவங்க அப்பா சாதாரணமான ஒரு தொழில் பண்ணுறாரு, தினம் கஷ்டப்பட்டு காசு ஏற்றிட்டு வந்து இவனை படிக்க வச்சிருக்காரு. ஆனால் இவன் கிளாஸுக்கே ஒழுங்காக போக கிடையாது, நிறைய கட்டடிச்சிட்டே இருந்திருக்கான். இந்த விஷயத்தை கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா நிறைய தடவை பேசியிருக்காரு. ஒரு தடவை கோவத்தில் மரியாதையை வீட்டு விட்டு கிளம்புடா அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. இவன் மறுத்து எதுவுமே பேசாம சந்தோஷமா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கான். இப்படி போன இவன் ஸ்ட்ரெயிட்டா கேரளா போயிருக்கான். கேரளாவில் கொஞ்சம் வருஷங்கள் இருந்திருக்கான். அங்கிருந்து மறுபடியும் இங்க ஸ்ரீரங்கம் வந்திருக்கான். இங்க வந்ததுக்கு அப்புறமா இவன் இங்க இருக்கிற சில பேர்த்து கூட சேர்ந்து எனக்கு நிறைய வித்தைகள்லாம் தெரியும், நான் கேரளாவில் போயிட்டு கத்துக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கான். இப்படி இவன் ஒரு கேங் கூட இணைஞ்சிருக்கான். அந்த கேங் கூட சேர்ந்து ஜாதகம் பார்க்கறதுல சில பேசிக்கான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி பரிகாரம் சொல்றேன், இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்க நிறைய சொல்லியிருந்திருக்கான். இவனுடைய டைமோ என்னமோ தெரியல, நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இதே வந்துட்டு ஒரு பிசினஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயம் தான் தங்கவேல் வந்துட்டு இவங்கிட்ட மாட்டுறாரு.
சரி, இந்த கிரைம் கேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஆரம்பத்துல 2 பேர் வந்துட்டு புளிய மரத்துல கார்ல போயிட்டு மோதி அந்த கார் நெருப்பு பிடிச்சி கருகி இறந்திருப்பாங்க. இப்ப அவங்க எப்படி இந்த கேஸ்க்குள்ள வராங்க? போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கண்ணன் கிட்ட துருவி விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிடையாது, வேணும்னே போட்டு தான் வாங்கியிருக்காங்க. நாயை பத்தி விசாரிக்க போன அந்த சமயத்துல இவ்வளவு உண்மைகளும் வெளியில தெரிய வந்து மாட்டியிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கண்ணன் கிட்ட உங்களோட வீட்டுக்குள்ள போனோம், வீட்டுக்குள்ள வந்துட்டு குழி தோண்டி வச்சிருக்கிறீங்க, ஒரு நாயை வந்துட்டு கொலை பண்ணிருக்கீங்க, நிறைய பூஜை எல்லாம் வந்துட்டு பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கண்ணன் வந்துட்டு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, நாங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூஜையை பண்ணோம் அப்படின்னு சொல்றான். சபாஷ்டா, சபாஷ் சபாஷ். அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு வரக்கூடாது, நாங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பூஜையை பண்ணோம் அப்படின்னு சொல்றான். அந்த பூஜையில தான் இவனுக்கு மாட்டியே இருக்கானுங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் நடக்க போகுது, சந்தோஷமா இருக்க போறாங்க ஆனா ஜெயிலுக்குள்ள. இதுல 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜையை பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அதுல இவங்க 2 பேர் இந்த தப்புகள்லாம் பண்ணிருக்காங்க. அதுல 3ஆவதா இருக்கிறது இவங்களுடைய அம்மா. இவங்க அம்மாவுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே தெரியாம தான் அவங்க இவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு கண்ணன் இது மட்டும் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி தோணல. இந்த கண்ணன் வந்து நிறைய ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான், பல பேர்த்தோட ஃபேமிலிக்குள்ள போயிருக்கான் அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாம இவனுக்கு லேடிஸ் வீக்னஸும் இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா அவன் இன்னுமே பல குற்றங்களை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி தோணி, சொல்லு உண்மையை சொல்லு, இன்னும் நீ என்னென்னலாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவன் முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இவன் நான் வேற எதுவுமே பண்ணல, இது மட்டும் தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல கிடையாது, அமைதியா இருந்திருக்கான். இதை பார்த்த உடனே போலீஸ்க்கு டவுட் வருது. இதை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு மறுபடியும் போட்டு வாங்கியிருக்காங்க. நீ இன்னும் என்னென்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், நாங்க தெரிஞ்சுட்டு தான் கேட்கிறோம், மரியாதையை உன்னோட வாயிலே நீ சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஊர்ல ரீசெண்டா நடந்த அந்த சமயத்தில் நடந்த அந்த கொலை கேஸுங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இந்த கொலை நீதான பண்ண, இந்த கொலை நீதான பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமா கார்னர் பண்ணியிருக்காங்க. இந்த சமயம் இதுக்கு மேல நம்ம உண்மையை சொல்லாம இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி நான் உண்மையை சொல்றேன், இது மட்டும் கிடையாது, இன்னுமே நான் வந்துட்டு 2 கொலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. சொல்லு யாரை கொலை பண்ண அப்படின்னு கேட்க, துரைராஜ் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு டிரைவர் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது புளிய மரத்துல மோதி நெருப்பு பிடிச்சி எரிஞ்சாங்கல்ல, அது விபத்து கிடையாது, அவங்க 2 பேர்த்தையுமே நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்றான். இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் மேற்கொண்டு இந்த கொலை நீ எதுக்காக பண்ண அப்படின்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சப்ப இந்த துரைராஜ் வந்துட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட் அப்படின்னும், நான் கொலை பண்ண தங்கவேல் வந்துட்டு பல பேர்த்துக்கிட்ட காசு வாங்கி தான் பிசினஸ்ல ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி இவர் இந்த சமயத்துல காசு வாங்கினதுல ஒரு நபர் தான் வந்து இந்த துரைராஜ். ரொம்ப நாள் ஆகியுமே காசு வட்டி எதுவுமே கிடைக்காததுனால துரைராஜ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இவருடைய வீட்டுக்கே வந்து விசாரிக்கலான்ட்டு வராரு. இப்ப வீட்டுல வந்து தங்கவேல் இல்லை, ஏன்னா தங்கவேல் ஏற்கனவே கொலை பண்ணியாச்சு. வீட்டில் யமுனா தான் இருந்திருக்காங்க. யமுனா கிட்ட வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு 15 லட்சம் ரூபா தரணும், அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நிறைய பாண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சு இப்போ இந்த 15 லட்சம் ரூபாயை நீங்க தான் தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்போ யமுனா வந்து திடுதிப்புன்னு என்கிட்ட வந்து 15 லட்சம் ரூபா கேட்குறீங்க, இப்போ நான் இந்த காசுக்கு எங்க போவேன், அவரும் இந்த சமயத்தில் அந்தமான் ஜெயிலில் இருக்காரு, மறுபடியும் வருவாரா மாட்டாரான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி ஊருக்கு சொன்னா அதே கதையை வந்துட்டு இவர்கிட்டையும் சொல்றாங்க. இப்படி சென்டிமெண்டா பேசி அழுததுனால வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டு இந்த துரைராஜுக்கு வருது. இதனால இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக அடிக்கடி துரைராஜ் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணனுக்கு பிடிக்கல. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க, இது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி கண்ணன் நினைச்சிருக்கான். இப்ப வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல துரைராஜ் வந்துட்டு கண்ணன் எதுக்காக வீட்டுக்குள்ளே இருக்கான், அவன் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்றான் அப்படின்னு எனக்கு புரியுது, ஆனா அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயேவா இருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருந்த இந்த விஷயத்த வந்துட்டு கண்ணன் நோட் பண்ணிடுறான். இதுக்கு மேல இவனை விட்டோம் அப்படின்னு சொன்னா சரிப்பட்டு வராதுன்னு இவனுக்கு தோணுது. அதனால துரைராஜுமே வந்துட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த பிளானை வழக்கம் போல யமுனா கிட்ட சொல்லி யமுனாவுடைய மண்டையை கலவி இருக்கான். யமுனா ஆரம்பத்தில் இதெல்லாம் வேணாம், அவர் நல்லா பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனா இவன் கேட்கவே இல்லை. இப்படி போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் யமுனா வந்துட்டு நீ கால் பண்ணி அவரை இங்க வர சொல்லு, இந்த சமயம் தான் கரெக்டான சமயம் அப்படின்னு சொல்றான். இப்ப கொலை பண்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. துரைராஜ் வந்துட்டு எப்பயுமே டிரைவர் கூட தான் வருவார் அப்படின்றது இவனுக்கு தெரியும். இவங்களை வந்து நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஹெல்ப்புக்காக இவன் கூட வந்துட்டு ஒரு 2 பேரை சேர்த்திக்கிறான். அந்த 2 பேர்த்தோட கையிலுமே வந்துட்டு கட்டையும் கத்தியும் கொடுத்து வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்க வைக்கிறான். இப்ப யமுனா துரைராஜுக்கு வந்துட்டு கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி இப்ப நீங்க வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்படி யமுனா கால் பண்ணது வந்துட்டு யமுனாவுடைய மொபைல் கிடையாது, கண்ணனுடைய மொபைல். இதை தான் வந்துட்டு நம்ம ஆரம்பத்துல பார்த்திருப்போம். துரைராஜோடைய கால் ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணி பார்த்தப்ப துரைராஜ் கடைசியா கண்ணனோட நம்பருக்கு தான் பேசியிருப்பாரு. ஆனா பேசினது யமுனா. யமுனா இந்த மாதிரி கூப்பிடுறாங்க அப்படின்ன உடனே துரைராஜ் வந்துட்டு வழக்கம் போல அவரோட கார் எடுத்துட்டு அவரோட டிரைவரான சக்தி
சக்திவேலையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு. இப்படி ஒரு வீட்டுக்குள்ள வந்த உடனே யமுனா வழக்கம் போல பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல கரெக்டான டைம் பார்த்து துரைராஜுக்கே தெரியாம இவங்க செட் பண்ணி வச்ச ஆட்கள் எல்லாருமே பின்னாடி வந்து சரமாரியா கட்டி எடுத்து அடிக்கிறாங்க. இதுல துரைராஜ் வந்துட்டு அதே இடத்துல கீழே விழுகிறாரு. அப்புறம் கத்தி எடுத்துட்டு வந்து கொலை பண்றாங்க. இந்த சத்தம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில கார்ல நின்றுட்டு இருந்த சக்திவேலுக்கு கேட்கல. வழக்கமாவே அவரு துரைராஜ் போகக்கூடிய எந்த ஒரு இடத்துக்குமே போக மாட்டாரு. டிராப் மட்டும் பண்ணிட்டு அவரு ரோட்ல வெளியில கார்ல வந்துட்டு இருப்பாரு. துரைராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட டிரைவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற பழக்கம் கிடையாது. இப்ப இப்படியே விட்டா வெளியில கார்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய சக்திவேல் வந்துட்டு ஓனரை காணோம் அப்படின்னு சொல்லி உள்ளார வந்து பார்த்து நம்ம மாட்டிப்போம். அதனால சக்திவேலை சேர்த்து கொலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றானுங்க. இதுக்காக இவனுங்க ஒரு பிளான் பண்ணி யமுனா கிட்ட சொல்லி பேச வைக்கிறானுங்க. யமுனா கார் கிட்ட போயிட்டு உள்ள பேசுறதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு, நீங்களும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு சக்திவேல் வந்துட்டு இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் கார்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உள்ள வாங்க, துரைராஜ் ஒன்னும் கோச்சுக்க மாட்டாரு. இத்தனை நாள் வந்திருக்கீங்க, ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரல, நீங்க வாங்க சும்மா ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி சக்திவேலை உள்ள கூட்டு போறாங்க. இப்படி உள்ள கூட்டு போனதுக்கு அப்புறமா துரைராஜுக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் சக்திவேலுக்கும் பண்ணி சக்திவேலை கொலை பண்றாங்க. இப்படி இந்த 2 கொலையை பண்ணதுக்கு அப்புறமா இந்த கொலை எப்படி மறைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கானுங்க. அதுதான் அந்த புளிய மரத்துல கார் மோதி எரிஞ்சு போன அந்த பிளான். இவங்க இந்த மாதிரி மோதி ஆக்சிடென்ட் ஆயிட்டு தான் இறந்து போயிருக்காங்க. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் நம்மள பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு இவனுங்களா நினைச்சிருக்கானுங்க. ஆனா ஃபாரன்சிக் டீம் வந்து பாத்தீங்கன்னா வந்த 2வது நாளே இது வந்துட்டு கொலை தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ இந்த எல்லா கேஸுமே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல கண்ணன், யமுனா, அப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த 2 பேர், அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் கால தண்டனை தராங்க. அதுவும் இரட்டை ஆயுள் கால தண்டனை. இதுல துரைராஜ் அப்புறம் கூட வந்து அந்த டிரைவரான சக்திவேல் இவங்க 2 பேர் இறந்ததுக்கு மட்டும்தான் இந்த தண்டனை. இது கூட சேர்த்து இப்படி ஒரு கொலையை வந்துட்டு பிளான் பண்ணதுக்காக, அதை மறைக்கணும்னு நினைச்சதுக்காக எக்ஸ்ட்ரா 5 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் இறந்து போனதுக்காக மட்டும்தான். இன்னும் தங்கவேல் இறந்து போனது, அவங்களோட ஒரு பையன் பொண்ணு இறந்து போனது, இந்த 3 பேர்த்தோட கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கான தண்டனை இன்னும் கிடைக்கல. மொத்தத்துல இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. ஆயுசுக்கும் வந்துட்டு அவங்க ஜெயில தான் இருக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இன்னைக்கு கேஸை பொறுத்த வரைக்கும் கண்ணன் அப்படின்ற அந்த ஒரு ஆள் ஏமாத்தி பல குடும்பத்தை வந்துட்டு நாசம் பண்ணியிருக்கு. அதுலயும் அவன் என்ன வேணா சொல்லி ஏமாத்தி இருந்திருக்கலாம். ஆனா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை வச்சு இவன் ஏமாத்தி இருக்கான். இதுல யமுனாவை பத்தி நான் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. சிம்பிளா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். யமுனாவுக்கு வயசு 50, இந்த கண்ணனுக்கு வந்துட்டு வயசு ஒரு 44 45 இருந்திருக்கும். இப்படிப்பட்ட 2 கேரக்டருங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 21 வயசான அவங்களோட பையன், 24 25 வயசான அவங்களோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க. அதுலயும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணதுக்கு அப்புறமும் மன்னிச்சு ஏத்துக்கிட்ட அவங்களுடைய ஹஸ்பண்டான தங்கவேலையும் ஏமாத்திருக்காங்க. இவங்க அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையுமே வந்துட்டு முடிச்சிருக்காங்க. வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டாங்க. இப்படி கஷ்டப்பட்டு நம்மளை பார்த்துக்கிட்ட நம்மளோட ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிட்டு, நாளைக்கு நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குழந்தைங்களையும் கொலை பண்ணிட்டு, அதுக்கு மேல இவங்க எந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ இருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.